இப்போ என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராமில் என்னென்ன செய்கிறீங்க நீங்கள்? ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறார்கள். இப்போ தான் அவங்கள ஐடியா வச்சு கொண்டு இருக்கிறாங்க. சின்ன இதில் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. தொழில் முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கேட்டகரி ஒரு பிரச்சனை இருந்தால் நான் இந்த வேலையை வடிவ செய்யலாம். உங்களோட மாதிரியான ப்ரோக்ராம்கள் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு 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 லைட் ஒன்று எரிஞ்ச மாதிரி. இந்த காசிக்கு கூட கனடாக்கு 5 ஷாப்ஸில் கனெக்ஷன் கொடுத்தா அது மச்சம் that is more valuable for that. இங்கே வடமாகாணத்தை மட்டும்தான் செய்கிறீங்களா, கிழக்குலையும் இது நடக்குதா, இந்த மாதிரி அது எல்லா இடம் இருக்கா? எல்லா இடமும் என்டர்பிரினர்ஷிப்னு சொல்கிறேன். ஆனால் விளக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. எனக்கு இப்போ காசு வேணாம், எனக்கு நீ இப்போ மென்டரிங் தான் எனக்கு தேவை. பட் ஹஸ்பண்ட் இல்லாட்டி அப்போ உனக்கு யாரும் இது செய்கிறது இப்படி 1008 கேள்வி. ஒரு பொம்பளைக்கு பேங்குக்கு போகிறதுனால பயம். ஜீனியர் அவங்க ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற எல்லாரும் ஆண்கள். அப்போ பொம்பளை போட்டு கேள்வி கேட்கறது, அவை போட்டு டிஸ்கரேஜ் பண்றது, உன்னால காட்ட இல்லாம போனா என்னென்று செய்வான். ரிசைன் பண்ண போறேன் எனக்கு அடையா இருந்த அம்மா மட்டும்தான். கல்யாணம் முடிக்கிறதுல இருந்து அந்த பிள்ளை எந்த கரியர் பார்த்த தொடங்கணும், எந்த ஸ்கூலுக்கு போகணும், எல்லா டிசிஷனும் எடுக்கிறது. நீங்க ஒரு entrepreneur, can you give me results in 1 year? No. ஒரு ஸ்கூல் எடுத்தா ஒரு 50 பிள்ளைகள் படிக்குது, 50 பேர் டாக்டரா வரையலாது. அதுல இருந்து விடுபடுற பிள்ளைகளை என்ன செய்ய போறீங்க? அவங்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்ச பிறகு நிறைய பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி சிறு சிறு தொழில், சுய தொழில் என்று நிறைய பேர் நிறைய ஆக்கள் செய்து கொண்டிருக்கணும். அவையில் அடுத்த கட்டத்துக்கு தங்களை கொண்டு போகணுமெண்டா அவைகளுக்குரிய கணக்கு வழக்குகள், எப்படி காஸ்டிங் செய்கிறது, லீடர்ஷிப் எப்படி செய்கிறது, எப்படி சந்தைப்படுத்தல் செய்கிறதுண்டு நிறைய வேலை திட்டங்கள் அவங்களுக்கு தேவையாக இருக்கும். இன்றைக்கி வடமாகாணத்தில் அப்படியான சர்வீசஸை கொடுக்குற ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கிற வூஸ் என்ற அமைப்பு, அதாவது வேர்ல்ட் யூனிவர்சிட்டி சர்வீஸ் ஆஃப் கனடா, அவையோட ரெப்ரசன்டேட்டிவ் முதலாவது கான்ட்ரி டைரக்டர் மும்தாஸ் அருஸ் ஃபலீல் அவர்களும், அதே நேரம் புவனேஸ்வரி பொன்னையா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் சோஷியல் இன்க்ளூஷன் சீனியர் அட்வைசரும் இன்றைக்கி எங்களோட ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கணும். அவையோட என்னென்ன செய்யணும், எப்படி அவையோட ஃபங்க்ஷன்கள் போகுதுன்றதை பற்றி கதைக்க போகிறோம். உங்கள் இருவருக்கும் இங்கே எங்களோட ஸ்டூடியோவுக்கு வந்ததுக்கு வணக்கம். வணக்கம். எங்களுக்கும் யாழ் ஐடி ஹப்புக்கும் உரிய கனெக்ஷன் ஒரு 3-4 வருஷமாக தொடர்ச்சியாக யாழ் ஐடி ஹப்போட கனெக்ஷன் இருக்குது. அதில் ஒவ்வொரு முறையும் ஜால் கீக் சேலஞ்ச், ஒரு இனோவேஷன் ஃபெஸ்டிவல் ரெண்டு வரைக்கும் பூஸ்கிட்ட ஆக்களை ரெப்ரசன்டேட்டிவ்ஸை நெடுக பார்ப்பேன். அதில் நீங்கள் முதன்மையான ஒரு ஆள். அப்படியான ஒரு ஆளை ஏன் ஒரு வாலண்டியராக யாழ்ப்பாணத்துக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் விஷயம் செய்கிறீங்களேண்டேக்கு உங்களை பற்றி நாங்கள் உங்களோட கதைக்கோணம் வெளியில் ஆக்களை காட்டணும்னு தான் இன்றைக்கி உங்களை இன்வைட் பண்ணான். அதில் இந்த எங்களோட ஸ்டூடியோவுக்கு வந்து எங்களுக்கு இன்டர்வியூ தாரக்கு வந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். முதல்ல ஃபர்ஸ்ட் டெல் அபவுட் த வூஸ். வாட் இஸ் த கண்ட்ரிபியூஷன் ஆஃப் வூஸ்? Thank you for giving us this opportunity. WUSC has been in Sri Lanka for the past 36 years. We are one of the agencies that has worked during the civil conflict as well. Right now we work on young people's economic outcomes and employment outcomes. So I said this to Sayanthan yesterday. WUSC is privileged to be working with YAL IT Hub and also in the North because we see the potential of all the young people, what they can create, what they can innovate. So WUSC is working on a few projects in Sri Lanka. Right now we are doing the gender responsive entrepreneurial ecosystem building project with YAL IT, one of our primary partners. In that we're hoping that young people will have options for incubation, acceleration, digital content creation, market access to capital, and bring us as a community. I think when we met with YAL IT, they had this saying, doesn't matter who pounds the rice, it has to come out so the community will benefit. So I think that's the idea in which we come in. But mainly WUSC believes in the potential of the people in the North, and that's why we've come to work with them and see how we can create those opportunities.
Super. Already I have experienced that when you go into the YGC pathway, most of the people and young entrepreneurs know you very well and discussing you in a very friendly manner. So I really inspired the way you talk with the young people. It's really I appreciate you because for you are from Colombo and came to Jaffna and doing such things for our community. So next, what is the contribution for the entrepreneurship? What are the ongoing projects you are doing? So right now, YAL IT is just one partner that we have. We have supported 4 partners altogether. So if you were first thinking of SaHo Creations, if you had only one incubation program or acceleration program for you to go and think about SaHo creation, it limits your potential, right? So we brought 4 partners, so you can then, if YAL IT doesn't work for you, you can go to one of the other partners. If that doesn't work for you, then you can think about another partner. For you to have options as an entrepreneur, sometimes you won't have time for 4 months. Maybe you're looking at agriculture. Maybe you're looking at hospitality and tourism. Here you're in social marketing. So to give them different options. So that's one piece. And the other one is how do we have a lot of diaspora out there. How do we sort of connect? Because WUSC is headquartered out of Canada. So how do we bring all of the Canadian expertise through a volunteer cooperation program, come as industry experts, they can do master classes, even virtually, or fly down during YAL IT Innovation Festival, volunteer, send their children to come and see what potential there is in the North, and connect. It's to build that community because personally, I truly believe that there is a young mind that will come up with that idea that will take us out of economic hardships, and it's just a matter of giving them all of that support. We're just in the process of launching a technical vocational training program, both targeting the youth in the North and the youth in the East. So we're looking at maybe working in about 5 districts right now. So hopefully we'll identify partners and everybody has to come together. And I heard so much about you at the last program that Hatch was doing. All the entrepreneurs like SaHo Creation did this for me, SaHo Creation did this for me. So how do we also work with organizations like SaHo Creation to sort of send the message out? So thank you very much for getting that message and repeating here also. SaHo. That day you said SaHo is a superstar, or like this you said. Yeah. So unsung hero, and I just properly sung on that day for sure. Yeah, because I did some workshop for your beneficiaries for the Hatch program. So most of the people know us very well because apart from the workshops, we did videos for them. Before do the workshop, we did them videos. So most of the people know us very well, right? நீங்கள் சொல்லுங்க, இப்போ entrepreneurship ப்ரோக்ராமில் என்னென்ன செய்கிறீங்க நீங்கள்? ஓகே, நாங்கள் இந்த entrepreneurship ப்ரோக்ராம் சொன்ன மாதிரி 5 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் செய்கிறோம். அதில் வந்து பர்டிகுலராக எங்களோட டார்கெட் வந்து கூடுதலாக உமனை உள்வாங்கிறது. ஆனால் அது வந்து கட்டாயம் உமன் entrepreneurship மாத்திரம் இல்லை, பெண்களுக்கு இல்லை, ஆண்களும் அதில் உள்வாங்குவாங்க. இப்போ அதை அடுத்து என்ன சொன்னால், நாங்கள் வேலை செய்கிற கேட்டகரி வந்து ஸ்மால் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் செய்கிறாக்கள் தான். அப்போ அதில் வந்து நாங்கள் அவங்களுக்கு தேவையான அவங்களோட தேவைகளை ஃபஸ்ட்டாக நாங்கள் அவங்களுக்கு இப்போ ஆஸ் அ உமன் என்டர்பிரினர் அவருக்கு என்ன தேவைகள் இருக்குன்றதை கண்டறிந்து அந்த தேவைகளுக்கு ஏற்ப இப்போ அவங்களுக்கு ஒரு அவங்களோட லெவலுக்கு ஏற்ப அவங்களுக்கு 2 வகையான கேட்டகரிக்குள்ளே போகிறாங்க. அப்போ முதல் வந்து ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறார்கள். இப்போ தான் அவங்கள ஐடியா வச்சு கொண்டு இருக்கிறாங்க, சின்ன இதில் முயற்சியை எடுத்திருக்கிறாங்க, தொழில் முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கேட்டகரி. மற்றது ஏற்கனவே அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க பிஸ்னஸ். அப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்கள எப்படி கொண்டு போகலாம்ண்டு. இப்போ நாங்கள் இப்போ செய்கிறது எங்களோட பார்ட்னர்ஸ் 3 பார்ட்னர்ஸுக்குள் மூடாக அவங்களோட கொள்ளளவு பிரித்து அவங்களுக்கு தேவையான இதுகளை வழங்குறது. மற்றது
அவங்களுக்கு ஒரு க்யூரேட்டட் ப்ரோக்ராமாக செய்து கொண்டு போகிறோம். இன்குபேஷன் ஆக்சலரேஷன்னு சொல்லிக்கொண்டு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்களுக்கு அவங்களோட தொழில் முயற்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான எல்லா வகையான பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் அதுகளுக்குரிய பயிற்சிகள் மற்றது அவங்களுக்கு அவங்களோட ஒவ்வொரு பிஸ்னஸையும் எடுத்தால் நாங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் செய்யக்குள்ள நிறைய பேரை ஒரே நேரத்தில் எடுக்க இல்லாது. அப்போ எங்களோட ஒரு கொஹோட்டுக்குள்ளேயும் குறிப்பிட்ட நம்பரான ஆக்களை தான் உள்வாங்குவோம். அப்போ அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை எடுத்து அப்போ அவங்க வெளிக்கிட்டு கிராஜுவேட் பண்ணி போகைக்குள்ள அவங்கள அதை பூர்த்தி செய்திருப்பாங்க. அப்போ அதில் அவங்களுக்கு சிலருக்கு ஒவ்வொரு ஆள் தேவை என்னன்னு சொன்ன மாதிரி அவங்களோட பிஸ்னஸை பொறுத்து வித்தியாசமாக இருக்கும். சிலருக்கு அவங்கள பிராண்டிங் தேவையாக இருக்கும், சிலருக்கு அவங்களோட பிஸ்னஸை மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கும், சிலருக்கு அவங்களுக்கு எப்படி அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போகிறது என்ன வகையான இதுகளை பாவிக்கணும், மற்ற நெட்வொர்க்கிங் யார் யாரோட தொடர்பு கொள்ள வேண்டிய விஷயங்கள், மற்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரியும் எப்படி அவங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது. இப்போ நிறைய அந்த ட்ரைனிங் கரிக்குலத்தை எடுத்திங்கன்னா அது ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ரைனிங் கரிக்குலமாக இருக்கும். அப்போ அது ஒவ்வொன்றும் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதில் இப்போ எங்களோட பார்ட்னர்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி 4 பார்ட்னர்ஸும் அதில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதுலேயும் எங்களுக்கு சில வகையான அதாவது கற்றுக்கொள்கிறோம், சில பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அந்த கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அடுத்த செய்யக்குள்ள அதை உள்வாங்கி என்ன மாதிரி நாங்கள் அடுத்தது இதை விட திறமையாக செய்கிறன்றது நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக இந்த ஜெண்டர் ரெஸ்பான்சிவ்ன்றது இப்போ பெண்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எடுத்தால் 2 பேருக்கும் அவங்களோட தேவைகள் வித்தியாசம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும். அப்போ தொழில் முயற்சியும் செய்யக்குள்ள நாங்கள் 2 பேரும் ஒரே சமனாக நாங்கள் பார்க்கல. ஏன்னா அவங்களோட தன்மைக்கு ஏற்ப அவங்களோட ஐடென்டிட்டிக்கு ஏற்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அவங்களுக்குரிய அனுபவங்கள் அதே நேரம் அவங்களுக்குரிய தேவைகள் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நாங்கள் செய்கிற ப்ரோக்ராமை ஒரு ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றை கொண்டே நாங்கள் எல்லாருக்கும் பொருத்தமாக பார்க்கலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்யணும். அப்போ பெண்களோட தேவைகள் என்ன, இப்போ முக்கியமாக பெண்கள் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண்களை விட வித்தியாசமான ஒரு விடயமண்டு எல்லாரும் கதைக்கிறது. அவங்க கூடுதலாக பிள்ளைகள் பராமரிப்பு, வீட்டை பார்க்குற பொறுப்புகள், மற்ற வீட்டில் கூட அவங்களோடது குடும்பம் சார்ந்ததாக இருக்கும். அப்போ அந்த தேவைகள் பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லிக்கல நாங்கள் அதை கருத்தில் கொள்ளணும். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் செய்யக்குள்ள அப்போ அதுக்கு அவங்களுக்கு ஒரு நேரம் தேவை. அப்போ அந்த நேரத்துக்கு இப்போ நாங்கள் இப்போ எங்களோட ப்ரோக்ராம் செய்யக்குள்ள அதுகளை நாங்கள் உள்வாங்குறோமா. அடுத்து பெண்கள் இன்றைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு குரூப் இல்லை, அதுலேயும் நிறைய கேட்டகரி இருக்குது. பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பம் இருக்குது, அதாவது ஒரு சிங்கிள் மதர் இருக்குது, மற்ற இளம் பிள்ளைகள் இருப்பாங்க, டிசபிலிட்டியான இருப்பாங்க. அப்போ வெவ்வேறு கேட்டகரியான ஆட்கள் இருப்பாங்க. அப்போ நாங்கள் ஒரு பெண்களை தனியாக ஒரு குரூப்பாக எடுக்காமல் அவங்களுக்குள்ளேயும் வித்தியாசம் இருக்குன்றது அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட ப்ரோக்ராமை வடிவமைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அவங்களோட 100% பங்களிப்பு இருக்கும். இப்போ எங்களோட நோக்கம் என்ன, அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ப்ரோக்ராம் கட்டாயம் அவங்களுக்கு பூரணமாக அவங்களுக்கு அதில் பங்கு பெற்றி அதில் விளைவை பெறணும். அப்போ நீங்கள் பூர்ணமாக பங்கு பெற்றோம்னா இந்த பெண்களோட தேவைகளை கருத்து கொள்ளணும். உதாரணமாக ட்ரைனிங் வைக்கிற இந்த டைமுக்கு எந்த லொக்கேஷனில் ட்ரைனிங் வைக்கிறீங்க, பிள்ளை ஒரு வீட்டில் பிள்ளையை பார்க்குற பராமரிக்கிற அல்லது வயது போன ஆக்களை பராமரிக்கிற ஒரு பெண் முயற்சியாளர் இருக்கிறான்னு சொன்னால் அவள் கூட ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நாங்கள் அதுகளை கருத்தில் கொள்கிறோமா. அப்போ அவள் இப்போ பிள்ளைகளுக்கு பிள்ளையோரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு வர்றதுக்கு அவளுக்கு ஒரு இடம் இருக்கா. இப்போ சில விட பார்த்தோம்னா இப்போ பார்க்கல எங்களோட குடும்பத்துகளில் வயசு போன ஆட்கள் கூட பேர் இருப்பாங்க, மற்றது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சப்போர்ட் அந்த இதுகள் சில வேற குறைஞ்சி கொண்டு போகுது. இப்போ அப்படியான நேரத்தில் இந்த ஒரு பெண் எடுத்தால் பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் நம்மளோட மனம் இருக்கும். அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணுமெண்டா நாங்கள் அதுகளை கவனத்தில் கொடுக்கணும். அப்போ நாங்கள் எங்களோட ப்ரோக்ராமில் உதாரணமாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கிறோம்னா அதுகளை நாங்கள் கருத்தில் கொண்டு உள்வாங்கி அவங்கள எடுக்கணும். அதே நேரம் இப்போ ட்ரைனிங் கண்டென்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் தனியாக பிஸ்னஸை மாத்திரம் சொல்லி கொடுக்காம மற்ற விஷயங்கள், உதாரணமாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி செய்கிறது, நீங்கள் வேலையும் செய்யணும், அதே நேரம் உங்களை தனிப்பட்ட
வாழ்க்கையை நீங்கள் பார்த்து உங்களை கேர் பண்ணி எப்படி நாங்கள் ரெண்டையும் சமனாக கொண்டு போகிறது. அப்போ மற்றதுங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், மன உள ரீதியான அதுகளை எப்படி நாங்கள் தீர்த்து கொள்கிறோம். ஏன்னா ஒரு பிரச்சனை இருந்தால் நான் 2 வேலையை வடிவ செய்யலாது. அப்போ ட்ரைனிங்கை மட்டும் கொடுத்தீங்கன்னா இப்படி பிஸ்னஸ் செய்கிறேன்னைக்குள்ள இதுவும் இல்லாமல் போகக்கூடாது. அப்போ ரெண்டையும் உள்வாங்கி எங்களோட ட்ரைனிங் கரிக்குலத்தில் இருக்கிறோம். இப்படி கணக்காக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ எங்களோட ப்ரோக்ராம் எங்களுக்கு நோக்கம் என்னென்னா 100% அவங்களோட பங்களிப்பு இருக்கணும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட ப்ரோக்ராமை எப்படி நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது அது முக்கியம். இப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்ச பிறகு நிறைய பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்குது. அன்றாடம் இன்னொரு இடத்த போய் வேலை செய்யலாது, பிள்ளைகளை பார்க்கணும், தாங்களே தொழில் செய்யணுமென்று முதல்ல தங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக ஒரு சுய தொழிலாக செய்திச்சினோம். சுயமாக தங்களுக்குரிய செலவை இதை பார்க்குறதுக்கு பிறகு அது ஓகே இது சக்ஸஸ் ஆகிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு போச்சினோம். அவையில் எல்லாரும் தங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லாமல் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு போச்சினோம். ஆனால் உங்களோட மாதிரியான ப்ரோக்ராம்கள் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு லைட் ஒன்று எரிஞ்ச மாதிரி, சரியாக எப்படி கணக்கு வழக்கு பார்க்குறது, எப்படி காஸ்டிங் செய்கிறது, எப்படி சந்தைப்படுத்தல் செய்கிறது, இன்றைக்கு எப்படி டயஸ்போரா மார்க்கெட்டை எப்படி ரீச் பண்ணுறது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது எப்படி மேனேஜ் பண்ணுறது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போகிறன்றது, இப்படியான ப்ரோக்ராம்ஸ் வந்தோடனே அவங்க கொஞ்சம் இன்னும் வடிவாக தங்களோட பிஸ்னஸை ஒரு ப்ரொஃபஷனலாக செய்கிறத நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். அப்போ அதில் உங்களோட ப்ரோக்ராம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம். உங்களோட பார்ட்னர்ஸ், லோக்கல் பார்ட்னர்ஸ் ஒர்க் பண்ணுறதையும் பார்த்துருக்கு, நல்லா ஒர்க் பண்ணினோம். இதில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது உங்களோட இதில். இப்போ யாழ் ஐடி ஹப்பிட அந்த ஆக்சிலரேட் ப்ரோக்ராம் அதுகளால் வந்ததான் நாங்கள். ஆனால் சின்ன சின்ன லோக்கல் உமன் என்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கணும். இங்கே ஒரு இடத்த உங்களோட கனெக்ஷன் அப்படி இருக்கும். அப்போ நான் பார்த்துருக்குறேன். நல்ல விஷயம். ஏன்னாண்டா எங்களோட கம்யூனிட்டிக்கு இதுதான் தேவை. சும்மா நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்ட முறை இல்லாமல் சும்மா பிஸ்னஸ் செய்தால் அடுத்த கட்டத்துக்கு போயிடாது. ஆனால் உங்களோட ப்ரோக்ராம் சரியாக சப்போர்ட் பண்ணுது, நல்ல ஒரு விஷயம். நீங்கள் வட மாகாணத்தை மட்டும்தான் செய்கிறீங்களா, கிழக்குலேயும் இது நடக்குதா, இந்த மாதிரி அது இல்லை இடம் இருக்கா? குறிப்பிட்ட ப்ராஜெக்ட், அதாவது க்ரோத் ரெசிலியன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அண்ட் கிரிட் என்று சொல்கிற திட்டம், அது ஒரு நீண்ட கால திட்டம். அது கூடுதலாக நாங்கள் வட மாகாணத்துக்கு தான் அதை கூட டார்கெட் பண்ணி செய்கிறோம். ஆனாலும் அது 100% வட மாகாணத்துக்கண்டு இல்லை. என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், ஒரு திட்டம் வரைக்கும் அதுக்கு இத்தனை பேரை நாங்கள் அச்சீவ் பண்ணணுமென்ற ஒரு டார்கெட் இருக்குது. அப்போ அதை நோக்கி கொண்டு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் இது 100% வட மாநிலத்துக்கு மாத்திரம் இல்லை, மற்ற இடங்களுக்கும் நாங்கள் போவோம். இப்போ உதாரணமாக இப்போ நான் சொன்ன நீண்ட ஒரு சின்ன குறுகிய காலத்தில் இதுகளை நாங்கள் செய்யலை. அதால் நீண்ட கால திட்டம் இப்போ நாங்கள் செய்து கொண்டு போகல, கட்டமாக எங்களுக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் நாங்கள் இந்த நம்பர்ஸை எங்களால் வட மாகாணத்தில் பூரணப்படுத்த முடியுமா. இப்போ எங்களுக்கு பூரணப்படுத்த முடியாமல் இருக்கிற கட்டத்தில் நாங்கள் அடுத்த வேறு வெளி மாவட்டத்துங்களும் போவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யுத்தத்துக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால், பெண்கள் தலைமை தாங்க குடும்பம் நிறைய வந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உடனடியாக செய்து கொடுக்க இல்லாமல் போயிட்டுது. ஏனெண்டா உங்களுக்கு தெரியும், போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் கூடுதலாக அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் வீடை கட்டி கொடுக்குற அப்படியான இமீடியட் இதுகளை தான் செய்து கொண்டு இருந்தது. தவிர வாழ்வாதாரம் அவங்களுக்கு கணவனை இழந்த குடும்பத்துங்களை என்னத்தான் அவங்க கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறன்றது செய்ய இல்லாமல், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு சுய தொழிலாக தான் அவங்களுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ அதைத்தான் செய்தது. பிஸ்னஸ் என்ற ரீதியில் இல்லை, அவங்க சர்வைவல் மோட்லாம் இருந்தவங்க. இப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு வருமானத்தை எடுத்து நான் சாப்பிட்டு இந்த பிள்ளைகளையும் அடுத்த கட்டமாக எனக்கு யோசிக்க தெரியாது. அப்போ அதில் இருந்து வந்த ஆட்களுக்கு நிறைய அனுபவங்களும் இருக்கும். இப்போ உண்மையாக ஆண்டர்பிரினர்ஷிப்னு பார்த்தா சுய தொழில் ரெண்டுக்கும் வித்தியாசம். ஆனால் சில பேர் ரெண்டையும் ஒன்று நினைச்சு கொண்டு இருக்கிறோம், அது பிள்ளை. இப்போ எங்களோட திட்டத்தில் நாங்கள் சொல்கிறது என்னென்னு சொன்னால், ஆண்டர்பிரினர்ஷிப் என்று சொன்னால் இது இல்லை, இதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப். அந்த வகையான ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு தேவை. என்னென்னா எல்லாரும் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்கிறாங்க, ஆனால் விளக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கும் நாங்கள் காலையில் கொஞ்சம் பெண்களை தொழில் செய்கிறாங்களை சந்திச்சு நாங்கள் தொழில் முயற்சியாளர். இப்போ அவங்க சொன்ன நாங்கள் செய்கிற ப்ரோக்ராம் வித்தியாசம் தெரியுது எங்களுக்கு. ஏன்னா அவங்க ஒரு 2 ட்ரைனிங்குக்கு போயிட்டு கொஞ்சம் காசு கிடைச்சோன்னே நான் ஒரு பிஸ்னஸ், அப்போ நான் ஒரு ஆண்டர்பிரினர், அது இல்லை உண்மைக்கு.
அப்போ எங்களோட ப்ரோக்ராமுக்கும் மற்ற லைவ்லிஹுட் ப்ரோக்ராமுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை மக்கள் இப்போ உணர்ந்து கொண்டாங்க. அந்த தொழில் செய்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு தெரியுது ஓகே ஆண்டர்பிரினர்ஷிப்னா இப்படித்தான் போகணும். அப்போ அதே எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் என்னென்னா அந்த ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஓகே, ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் என்ன சில நேரத்துக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு போகல முன்னுக்கு வந்து என்ன இருக்கிறேன்னு பார்த்துட்டு போகிறேன். ஆனால் நாங்கள் போய்த்து வீட்டுள்ளுக்கு போய்த்து சாமி கும்பிட்றீங்கன்னு பார்த்துட்டு இங்கே என்ன ஆக்குறீங்கன்னு பார்த்துட்டு உங்களோட பிஸ்னஸ்க்கு இங்கே இடம் இருக்கா இல்லையா அதுமெல்லாம் பார்த்துட்டு குருவிக்கும் பேசிட்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம். ஸோ அது மாதிரி வித்தியாசம் இருக்குது. ஆனால் another one I want to talk about is access to finance. அதுவும் like basically how the finance is given, right? Because sometimes interest rate is very high. The repayment is not good. Sometimes I want to get my investment return in 3 years. So that is something we are also talking with like banking sector, other products. Is it really killing the business or is it actually supporting the business? நான் வெளியூரில் வந்து உங்களுக்கு ஒரு செக் கொடுத்தா அது எடுக்கிறீங்களா, ஏன் அது எடுக்கிறீங்க, இந்த காசு உங்களுக்கு இப்போ தேவையா, இல்லாட்டி வேற ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு இந்த காசுக்கு கூட கனடாக்கு 5 ஷாப்ஸில் கனெக்ஷன் கொடுத்தா அது மற்றும் that is more valuable for that entrepreneur. So how do we make those connections? அதான் நீங்கள் நான் வரக்குள்ள எல்லாரும் என்ன பேசுகிறேன் because for me to I need to know who's doing what. அப்போ எனக்கு அந்த கனெக்ஷன் பண்ணேலும் so I can then connect the people, say okay you need to talk to this person and you have to only you can talk to these people because each entrepreneur needs different support at different times. So they need to be empowered to say எனக்கு இப்போ காசு வேணாம், எனக்கு நீ இப்போ மென்டரிங் தான் எனக்கு தேவை, இல்லாட்டி எனக்கு இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண எப்படின்னு தான் எனக்கு இப்போ தேவை, எனக்கு காசு தேவை. So that is the kind of awareness and capacity that we are trying to do with the project, so that the power is with the entrepreneur, not with the money. Not with the money. True. ஏனெண்டா அந்த மைண்ட் செட் இருக்கணும். முதல்ல நான் ஆண்டர்பிரினர் ஆகிறக்குரிய மைண்ட் செட் வரணும், அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். தான் உண்மையாக ஒரு ஆண்டர்பிரினராக வரலாம். அது நீங்கள் 100% உண்மை. அதில் நீங்கள் இந்த அக்சஸ் டு ஃபைனான்ஸ்ன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. பேங்க்குக்கு எப்படி ஈஸியாக லோன் எடுக்கலாம், என்ன தேவையோ அதை எப்படி போய் பேங்க்கில் அப்ரோச் பண்ணுறதுன்றது. நான் ஒரு பேங்க்கில் ஒரு 15 years ஒர்க் பண்ணேன். அதில் எஸ்எம்ஏ ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருந்து நான் ரிசைன் பண்ணும்போது அப்போ அதில் அந்த எப்படி பேங்க்குக்கு போகிறது, பேங்க் ஸ்டாஃப் எப்படி அதை கைட் பண்ணுறது, எதுக்கு ஃபண்டிங் தேவை, அது எப்படி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரினரால் 3 yearsக்கு பே பண்ணிடலுமா இல்லாட்டி எப்படி போகணுன்றது உண்மையாக பேங்க்ஸ் அதை கைட் பண்ணணும். கைட் பண்ணால் இந்த கேஷ் ஃப்ளோ பிரச்சனை வராது. ஆமாம் அவங்க பட் டு தே டூ தட்? எஸ், நான் ஒர்க் பண்ணும்போது நான் செய்தேன். எங்களோட பேங்க் ஹெச்என்பி அதில் தெளிவாக இருக்கும். கேஷ் ஃப்ளோவுக்கு தான் நாங்கள் ஃபைனான்ஸ் கொடுப்போம். அதை எப்படி பொருத்தம் பெறுமா, சீசனல் இம்பேக்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டி சீசனுக்கு ஏற்ற மாதிரி லோன் கொடுக்குறதுல நாங்கள் அப்படி தான் செய்யினாங்க. ஆனால் அது என்ஷூர் பண்ணப்படணும். ஒவ்வொரு சின்ன மைக்ரோ ஆண்டர்பிரினருக்கும் அதை என்ஷூர் பண்ணப்படணும். அதையும் உங்களோட ஒரு ப்ரோக்ராமில் கொண்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எப்படி ஃபண்டிங் எடுக்கிறது, கேபெக்ஸுக்கு எப்படி ஃபண்டிங் கொடுக்குறது என்றதை ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு மைக்ரோ லெவல் ஆண்டர்பிரினர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நிறைய பிரச்சனை இல்லாமல் போகும். அப்போ அதில் உங்களோட நெட்வொர்க்கிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள். In the Lanka Impact Investing Network, இப்போ 120 entrepreneurs, they're working with 120 entrepreneurs. 2 கேட்டகரிஸால் இந்த மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு எப்படி நீங்கள் பேங்க்கு போய்ட்டு லோன் எந்த மாதிரி லோன் எடுக்கிறீங்க, ஹவு டு யூ sort of really get which product is really relevant for you, so they are covering that. But I think again sometimes cash in cash out, ஸோ அதுக்கு வேறு நேரம் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் கேஷ் புக்கை பார்க்க வேணும். ஸோ வாட் we are telling with our partners is you have to be patient. அவங்களுக்கு இப்போ சடன்லி அவங்களோட கேஷ் புக் சரியில்லை, அது சுட்டி பேங்க்கு போகல, இப்போ இந்த காசு எடுக்கலைன்னு சொல்ல ஏலா தானே. ஸோ யூ ஹேவ் டு கோ அண்ட் சிட் அண்ட் ஒர்க் வித் தெம் அண்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் why they are doing it in cash in cash out of pocket business, because it's out of necessity. எங்களுக்கு ப்ரிவிலேஜ் ஆண்டர்பிரினர்ஷிப்
கொஞ்சம் குறைச்சி தானே மோஸ்ட் ஆஃப் ஆர் ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் எங்களுக்கு ஆப்ஷன் இல்லாத சுட்டி தான் நாங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு போகிறோம். அதுக்கப்புறம் வி ஹிட் அவர் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜீன்ஸ் ரைட் தட் இச் வருது. அதுக்கப்புறம் யூ பிகம் அ சீரியல் ஆண்டர்பிரினர். அப்போ நல்லா ஸோ ஆர் ஜாப் இஸ் அந்த இச் இருக்கா அந்த இச்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போக வேணும். பிகாஸ் if you talk to a lot of them எனக்கு ஜாப் இல்லை அது சுட்டி இந்த ஸ்டார்ட் பண்ணேன் நான் இது ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ் ஓகே திஸ் இஸ் வாட் ஐ லவ். அதுக்கப்புறம் some people will do it for 2 years and 3 years and they will say இல்லை இது இல்லை நான் மறுபடியும் மெயின் ஸ்ட்ரீம் ஜாப்க்கு போகிறோம். எங்கள் ப்ராஜெக்ட்க்கு அது பிரச்சனை இல்லை. the idea is to give you options. ஆனால் இந்த சேம் கோஹோர்ட்டில் அவங்களுக்கு this is not my entrepreneurship ஆனால் அந்த கோஹோர்ட்லேயே ஒரு நல்ல entrepreneur இருந்துட்டு நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு நான் ஜாப் தரேன். so how do you create that employment opportunity and also meaningful employment, dignified employment தாரேன்னா கான்ட்ராக்ட் இல்லாட்டி ஜேடி இல்லாட்டி ஓவர் டைம் கொடுக்காம அது எம்ப்ளாய்மெண்ட் இல்லைங்க. ஸோ எப்படி நீங்கள் சரியாக கான்ட்ராக்ட் ஒன்று கொடுத்துட்டு ஜேடி கொடுத்துட்டு ஓவர் டைம் கொடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்டு அது எல்லாருக்கும் ஏலா ஆனால் எவ்வளோக்கு அது கொடுக்கலும் அந்த கம்பெனிஸோட நாங்கள் வேலை செய்கிறோம். ஸோ அட் எவ்ரி ஸ்டேஜ் உங்களோட ஐடியா பேப்பரில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டாஃப் இருக்கிற கம்பெனியோ இல்லை 50 ஸ்டாஃப் இருந்த கம்பெனி வி வில் ஒர்க் வித் எவ்ரிபடி. மற்றது அந்த இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்குறோம் அந்த பேங்க்கில் நீங்கள் சொன்னீங்க பேங்க்கில் வேலை செய்தேன்னு அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் அதில் வேலை செய்கிறார்கள் ஃப்ரண்ட் லைனில் வேலை செய்கிறார்கள் எடுத்தீங்கன்னா கூடுதலான ஆண்களாக இருப்பாங்க. அப்போ பெண்கள் வந்து ஒரு பேங்கை நாடி வரைக்குள்ள எங்களோட தேவைகள் வரைக்குள்ள எங்களை அறியாமலே எங்களுக்குள்ளே இருந்து ஒரு ஜட்மெண்ட் வரும். இவ ஒரு பொம்பளைன்னபடியாக இவ வந்து இவக்கு நான் கொடுக்கலாமா ரிஸ்க் கொண்டு எடுப்பாவா அல்லது இவக்கு நான் இவ்வளவு காசை கொடுக்கணும். அப்போ மற்றது பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும் இங்கே வரைக்கும் சில கோலட்ரல்னு சொல்கிற இப்போ அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் வேறு ஷூரிட்டி சைன் பண்ணுறது உங்களோட பேரில் இருக்கா கேரண்டர் இருக்கா மற்ற ஹஸ்பண்ட் இல்லாட்டி அப்போ உனக்கு யார் இது செய்கிறது இப்படி 1008 கேள்வி ஒரு பொம்பளைக்கு பேங்குக்கு போகிறதுனால பயம். ஏன்னா அவங்க ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற எல்லாரும் ஆண்கள். அப்போ பொம்பளைன்னொடனே போட்டு கேள்வி கேட்குறது அவை போட்டு டிஸ்கரேஜ் பண்ணுறது உன்னால் காட்டவே இல்லாமல் போனால் என்னென்று செய்வான். அப்போ இதே இதை ஒரு ஆள் வந்தாருன்னா கேட்க மாட்டாங்க. என்னென்னா அதுங்கிறதுல எங்களை அறியாமல் அன்கான்ஷியஸ் பயஸ்ன்றது என்னென்னா நாங்கள் பிறப்புகளையே நாங்கள் வளர்ந்த சூழலையே ரிஸ்க் பொம்பளையில விட பிஸ்னஸ் ஆம்பளையில தான் தெரியும். ரிஸ்க் அவங்க தான் எடுப்பாங்க. இவங்க கொஞ்சம் சாஃப்ட். அப்போ இவங்களுக்கு முன்னுக்கு போய் செய்யலாமே இருக்கும் பயம் இருக்குது கான்ஃபிடென்ஸ் குறைய. அப்போ நான் ஒரு 10 லட்சம் தான் ஆணுக்கு கொடுப்பேன். நான் 10 லட்சம் லோனை பொம்பளையில் கொடுக்க மாட்டேன். லோன் சைஸ் ஏம்பிட்டால் இப்போ நான் இது சொல்லல ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. லோன் சைஸ் எடுத்தால் பொம்பளைகளுக்கு இருக்கிற லோன் சைஸ் எப்பவும் சின்ன ஆம்பளை பெரிய லோன் சைஸ் எடுக்கிறேன். ஆனால் ஆம்பளை ரீபேமெண்ட் பண்ணாட்டியும் அவங்களோட லோன்ஸ் வந்து குடுபட்டுரும். பெண்கள் சின்ன லோன் கிட்ட கேட்டாலும் 1008 கேள்விகளும் இதை கொண்டு வரணும் அதை பிடிக்கணும் யாரை சைன் வைக்கிறது எப்படி ரீபேமெண்ட் செய்ய போகிறோம் பிஸ்னஸ் ஃபெயில் வந்து யாரை செய்கிற இப்படி செய்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ அதால் அந்த ஃப்ரண்ட் லைனில் வேலை செய்கிற ஆட்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். அவங்க வர முதல்ல நாங்கள் வந்து ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணல ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்காங்க. இப்போ அன்கான்ஷியஸ் பயஸ் அப்படி நாங்கள் வந்து பேங்க் அவங்களோடையும் நாங்கள் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களோடையும் நாங்கள் அவங்களுக்குரிய ட்ரைனிங் இப்படி உண்மையாக நாங்கள் வந்து எங்களோட இன்னொரு பார்ட்னர் இருக்காங்க கிரைட்டீரியன் இன்ஸ்டிடியூட். அவங்க வந்து ஃபைனான்ஸை பாவிச்சு ஃபைனான்ஸுக்கு இப்போ எடுத்திங்கன்னா அதுக்கு பவர் இருக்குது காசுக்கு. அதை நாங்கள் பாவிச்சு இப்படி ஒரு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறது ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் உருவாக்குறது. இப்போ ஃபைனான்ஸ் எப்படி பாவிக்கிறோன்னா அவங்கள ஒரு ட்ரைனிங் டூல் கிட் ஒன்று செய்து அவங்க வந்து ட்ரைனிங் செய்தது. அதில் வந்து பேங்க்கில் வேலை செய்கிறாக்கள் இன்சூரன்ஸ் அப்போ எல்லாரையும் நாங்கள் அதை எடுத்து அந்த ட்ரைனிங் செய்தோம். அது சரியான வரவேற்பு கிடைச்சது. பேங்கர்ஸும் அவங்க வந்து வில்லிங் அப்போ நாங்கள் அதில் பிரயோசனம் இருக்க அதை செய்கிறேன். அப்போ நாங்கள் அவங்களோடையும் என்னென்னா அவங்களும் எங்களோட ஒரு ஈக்கோசிஸ்டம் எடுத்தீங்கண்டா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அந்த கொடுக்குறதுல அவங்களும் பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது. அப்போ அவங்களையும் நாங்கள் உள்வாங்கி எல்லாரிலையும் மாற்றம் இருக்கோம். ஒரு ஆளில் மட்டும் மாற்றம் வந்தால் சரி வராது. அப்போ எல்லாரையோடையும் சேர்ந்து நாங்கள் அது வேலை செய்கிறோம்.
அதை விட கவர்மெண்ட்டோட இப்போ இந்த நேஷ்னல் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இன்குபேஷன் என்ன டெஃபினிஷன் ஒன்று போட போகிறாங்க. ஸோ இன்குபேஷனே பெரிய இனோவேஷன் ப்ரோசஸ் ஒன்று தானே, ஆனால் டிஃபைன் பண்ணால் அந்த இனோவேஷனை பண்ண இயல. ஸோ அப்படி அந்த கவர்மெண்ட் லெவலில் எப்படி நாங்கள் அட்வொகசி பண்ண இது டோன்ட் புட் இட் இன் டு அ ஃப்ரேம் ஒர்க், டோன்ட் டிஃபைன் இட். அப்போ இனோவேஷன் will be really hard if you say the incubation program 3 மாதம் தான் இந்த செக்டர் டார்கெட் பண்ணி entrepreneurs 10 வச்சுட்டு செஞ்சால் அது இன்குபேஷன். அப்படி செஞ்சால் யாழ்ப்பாணத்தில் ஒரு 10 ப்ரோக்ராம்ஸ் அவுட் ஆஃப் இன்குபேஷன் போகும். ஆனால் ஒன்று 8 months, ஒன்று 4 months, ஒன்று 1 month, சில நேரத்துக்கு 2 days, half a day workshop, அது எல்லாம் பண்ணுவாங்க தானே. ஆனால் டிஃபைன் பண்ணால் அப்போ எல்லாருக்கும் அந்த சைஸ்க்கு தான் ஃபிட் ஆகும். அப்போ இனோவேஷன் இஸ் கெட்டிங் கில்ட். ஸோ ஹவு டு வி ஆல்சோ ஒர்க் அட் நேஷ்னல் லெவல்? If there is a policy coming out, then we want to make sure that women entrepreneurs' voice is heard, because they are doing it on a day-to-day basis. So how can any policies that come out, it needs to benefit them at the end of the day. And the Criterion Institute எங்கட நார்த் ஸ்டார் தாருன்னு கேட்டாங்க. எங்கட நார்த் ஸ்டார் வந்து விமன் ஆண்டர்பிரனர்ஸ். ஓகே, செய்கிற நாங்கள் செய்கிற எல்லாரும் அந்த நார்த் ஸ்டாருக்கு போயில்லாட்டி we will not engage in it. So if it's not going, our job is to make sure we direct it towards the North Star. And if it doesn't happen, then we educate the people why it's not going to the North Star, because she deserves it. ஓகே, நீங்கள் எத்தனை சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க உங்களோட வேளாண் ப்ரோக்ராமில்? ஒரு சிக்னிஃபிகண்டான சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஆனால் every success is different, no? Like how do you define success? If somebody was never able to come and speak in a podcast like this, and next month if she's coming and talking about her idea, that's a success for us, right? Because we want to work at a systems level. So we will not count naanga oru 100 entrepreneurs order in the master we worked with 100 entrepreneurs. That is not success for us. If all of that 100 entrepreneurs couldn't access one market, village to market, and 50 of them can access it, then that's something for us, because idea is to sort of really look at a systems level change. And that is why the GRID project is 6 years. We can't do it in 1 year or 2 years or 3 years. It needs to build. That is why even though we started the partnership with YALIT 3 years ago, you have seen me coming many more years ago, right? Because it's now that you see everybody knows me and talk, because you need that kind of groundwork. And the way we want to see GRID success is not at the end of the project. Maybe in another 3-4 years, if entrepreneurs can access the market, especially Canadian market, we have 100 diaspora coming down for the YAL Innovation Festival. We have investors coming and saying, okay, there's going to be a pipeline of 100 companies in maybe 3-4 years' time. Then you can ask me this question, inshallah, if we are still around. Then you can tell me. Then I can tell you that is what we were aiming at. Because the idea is to look at how to change the system so future entrepreneurs will also benefit from it. நீங்கள் சொன்னதில் ஒரு வேர்ட் வந்து வில்லேஜ் டு மார்க்கெட்ன்றது. அப்போ அதில் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படியாண்டா ஒரு 4 வருஷத்துக்கு முதல் 2021 முல்லைத்தீவில் ஒரு இடத்துல பல்மேரா ஓஆர்ஜி அபர்ணாக்கள் ஒரு ப்ரோக்ராம் செய்தவர் வில்லேஜ் டு மார்க்கெட்டுண்டு. அங்கே ஊரில் என்ஜிஓ ஃபுல்லாக இருந்து அங்கே இருந்து கச்சான் அது இதெல்லாம் செய்து அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு போகிறதுன்றதை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் வீடியோ ஷூட் பண்ண போனால் கிட்டத்தட்ட ஒரு 1 year ஷூட் பண்ணாங்களா அந்த ஹோல் ப்ரோசஸ். அதில் அந்த இம்பார்ட்டன்ஸியை பார்த்தோம், எப்படி ஒரு என்ஜிஓ ஒரு ஊரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுண்டு. அப்போ அந்த ப்ரோக்ராம் பேரே வில்லேஜ் டு மார்க்கெட். அபர்ணாவோட நீங்கள் தெரியும் நினைக்கிறேன் பல்மேரா ப்ராஜெக்ட்ஸ் சூப்பராக நல்லா செய்திருந்தாங்களே. அப்போ அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கட்டாயம் அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த வில்லேஜ் டு மார்க்கெட்டுன்ற கன்செப்டே அது ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட ப்ராஜெக்ட்லேயும் அது ஷுவராக அதுக்குரிய ஒர்க் தான் நடந்து கொண்டு இருக்குது. அடுத்தது இப்போ உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது? எப்படியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? நீங்கள் கிளம்பில் இருக்கிறீங்க, இம்ப்ளிமெண்டிங் பார்ட்னர்ஸ் இங்கே இருக்கணும், எப்படி மானிட்டர் பண்ணுறீங்க? அதில் உங்களுக்கு சேலஞ்சஸ் எதுவும் இருக்குதா இல்லாட்டி என்ன மாதிரி எல்லாம் பாசிட்டிவாக போகுதா?
challenges இருக்கு. One thing is எங்கட ஆஃபீஸ் ஒன்று இருக்கு, புது ஆஃபீஸ் இங்கே டீம் இருக்கு. இப்போ நான் வரேன் இனோவேஷன் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான். இப்போ அது சயன்ஸனோட இருக்கு அக்ரிமெண்ட் வர வேணும், நோ சாய்ஸ் அங்கே. ஆனால் ஐ லவ் கம்மிங், ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. பட் ஐ திங்க் இட்ஸ் த ட்ரஸ்ட் தானே. இல்லை நாங்கள் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், எங்கள் காசு கொடுத்திக்கு, ஆனால் எல்லாமே இந்த ஒர்க் ஷாப் பண்ணிங்களா, இந்த ஒர்க் ஷாப் ஏன் செய்ய இல்லை, நீங்கள் 50 entrepreneurs செஞ்சு இப்போ 10 entrepreneurs. ஐ திங்க் இட்ஸ் பெரிய ஃபார் அஸ் இட்ஸ் தட் ட்ரஸ்ட். நாங்கள் எங்கள் பார்ட்னர்ஸை 3 வருஷம் பார்த்துட்டு 2 வருஷம் கதைச்சிட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கு. அந்த ட்ரஸ்ட் இருக்குது. அண்ட் சேலஞ்சஸ் இருந்தால் சில நேரத்துக்கு ஆக்டர்ஸ் தேர் நாட் இன் த சேம் டேபிள். ஆனால் அவங்க the decisions they are making is affecting the entrepreneur. Right? Okay, understood. So maybe sometimes they don't know that it's affecting, their decision is affecting the entrepreneur at the end of the day. So for us, we try to find ways of how, people can talk to each other and how can we play a role of a facilitator. And find incentives. ஏன் நீங்கள் இந்த டிஸ்கஷனுக்கு வாரீங்க, இங்கே அவள் ஏன் இந்த டிஸ்கஷன்ஸ்க்கு வாரீங்க, அவள் கேட்குற இன்சென்டிவ் என்ன, அதுதான் நீங்கள் கேட்குற கொஞ்சம். I wouldn't say it's a challenge. It's you need more time and invest to sort of really find those incentives. And எங்களுக்கும் இருக்கிற இப்போ இந்த ப்ரொஜெக்டை பார்த்தீங்கன்னா வித்தியாசம்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு பார்ட்னர்ஸ், நாங்கள் வேலை செய்கிற பெஸ்ட் பார்ட்னர், இதை விட்ட வேறு பார்ட்னர்ஸ் இல்லை இலங்கையில் வேலை செய்ய இந்த வகையான ப்ரொஜெக்டுக்கு ஆக்களோடு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அப்போ அதுவே எங்களுக்கு ஒரு இப்போ என்ன சொல்கிறது, மெட்டா ஆர்கனைசேஷனை கேட்டிங்கன்னா நாங்கள் 100% ப்ரைவேட் செக்டர் பார்ட்னர்ஸோடு தான் வேலை செய்கிறோம். அப்போ ப்ரைவேட் செக்டர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டில் கொஞ்சம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அதை ஸ்லோ ப்ராசஸ் தான். அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ லிட்டில் பை லிட்டில் தான் நாங்கள் போடணும். அப்போ சொன்ன மாதிரி நாங்கள் சிஸ்டம் லெவல் சேஞ்சில் தான் நாங்கள் மாற்றம் ஏற்பட போது இக்கோ சிஸ்டம், அதாவது ஆண்டர்பிரினர் இக்கோ சிஸ்டம் ஹோலிஸ்டிக், அதில் இருக்கிற எல்லாரும் மாறணும். இப்போ ஒரு ஆள் மட்டும் மாறினா பிரச்சனை இல்லை, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யக்கூட தான் அந்த விமன் ஆண்டர்பிரினருக்கு தேவையான என்ன சொல்கிறேன், அவருக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஓகே நான் போனால் இதை செய்யலாம். எல்லா பக்கத்துலேயும் நாங்கள் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யக்குள்ள கொலபரேட்டிவாக வேலை செய்யணும், கொலெக்டிவாக வேலை செய்யணும், கோஆர்டினேஷன் இருக்கணும். உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு இடத்துல எல்லாரையும் சேர்த்து ஒரு கொலபரேட்டாக வேலை செய்கிறன்றதே ஒரு சேலஞ்ச் தான். இல்லை டைம், எல்லாருக்கும் டைம் முக்கியம். இப்போ டைம் மணி அவங்களுக்கு. அப்போ எல்லாரையும் நாங்கள் ஒரு இடத்துல எடுக்கலாம், அது நாங்கள் அது சரியான கோஸ்ட் எஃபெக்டிவாக நாங்கள் செய்யணும். அப்போ அப்படியான சில சேலஞ்சஸ் எங்களுக்கு இருக்குது. Yeah, mainly that, but also இப்போ நார்தர்ன் ப்ராவின்ஸ் பார்க்கக்குள்ள பெரிய ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இது பஸ்வேர்ட் மாதிரி கவர்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் நிறைய மாற்றம் இருக்கு. நிறைய பயங்கரமாக தெரியுது. எங்கடையில் முந்தி ஒரு திங்கிங்கே ஒரு குறைவாக இருக்கும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் நிறைய திங்க் பண்ணி புது இனோவேஷன்ஸ் இப்போ யாழைட்டி அப்படி இந்த இனோவேஷன் ஃபெஸ்டிவல்லே எங்களுக்கு தெரியுது. அடுத்த 5 வருஷத்துல வேற போறாக்கலாம் அங்கே பார்க்கலாம். அது அப்படியே தெரியுது. ஆனால் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, வேற ஏடிபி வருது, வேர்ல்ட் பேங்க் வருது. ஸோ எங்களுக்கு சேலஞ்ச் இருந்தால் எப்படி இந்த ஷேரிங் ஃபெயில் ஃபெஸ்ட் தார் முந்தி பண்ணிருக்கு, வாட் ஹஸ் நாட் really taken off, அது பற்றி nobody's talking about it, right? So how gaps என்ன கேப்ஸும் இல்லை. எனக்கு என்னென்ன கேப்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. எப்படியான கேப்ஸ் இருக்குன்னு gaps என்ன இப்போ என்ன பார்த்தனா, especially northern province, I think there's a lot of support coming, but I think still and the coordination, collaboration, yeah, I mean if you speak to Santhan, like from collecting the garbage to like little things was a challenge, so appa eppadi how do we promote innovation and things like that. So I think we still have to sort of come together. I think that is there, but I think again the young people will come up with solutions. It will come up with the solution. They will come up with solutions, but I think as development agencies we need to trust them and give them that space.
because a lot of the time I think that's what I see when I meet the, you know, sometimes parents or adults or other stakeholders. They're like, அது சரியாது இது சரியாது இதுக்கு காசு போட வேணாம் அங்கே பண்ண வேணாம் இங்கே பண்ண வேணாம். So lots of those tend to come and then they get surprised by your answers saying, no, we trust them. I remember going and meeting a certain body and they were deciding enga kaasi povenum who or which entrepreneurs I should work. I said naan appadi panna yen pannilla. I said I'm going to tell the entrepreneurs will decide where naanga kaasi podrom, what kind of training they need. நீ அவங்களுக்கு எப்படி தெரியும்? I said அவங்க நான் entrepreneur இல்லை நீங்க entrepreneur இல்லை அவங்களுக்கு தானே தெரியும் என்ன தேவைன்னு. We can't tell, no? So I think that trusting the voice of the entrepreneur, setting them for success is still, I think a lot of people want to control that. And I think we need to sort of let go of the power konjam and let them make those calls. They will fail. That's okay. We have all failed. You know. விழுந்து ஃபெயில் பண்ணி தான் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வரலாம். So and முந்தநேத்து இந்த தியாகராஜா ஃபெயிலுக்கு புதுசு டெஃபினிஷன் ஒன்று கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் இஸ் ஃபெயில். ஸோ ஃபெயில் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. As WOSC we will be there to hold you, help you get up and see how we can connect others who can. Maybe we will not teach you everything. If we can't, then we will bring others who will teach you and take you in that journey. சூப்பர். உங்களோட சப்போர்ட் வந்து இன்னும் இப்போ இமீடியட்டாக எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியாட்டிலும் இன்னொரு 3-4-5 இயர்ஸுக்கு பிறகு அதோட க்ரோத் வந்து பெரிய லெவலான்னு இருக்கு. ஏன்னா இமீடியட்டாக தெரிகிற ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே வர மாட்டோம் தான். ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்திங்கன்னா அந்த ப்ரொஜெக்ட் முடிஞ்ச பிறகு தான் ஆக்சுவலாக அந்த ப்ரொஜெக்ட் செய்த ஆக்டிவிட்டியோட இன்டர்வென்ஷன்ட மாற்றங்கள் வர தொடங்கும். அப்போ அது நாங்கள் இப்போ போன பிறகு தெரியும். நீங்கள் இங்கே இருக்கிறபடியே உங்களுக்கு கட்டாயம் தெரியும். அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க, ஓகே இதோட விளைவு தான் இதுன்னு சொல்லி. அப்போ அப்படித்தான் வேற. ஆனால் இது entrepreneurship ப்ராஜெக்ட் தானே. நீங்கள் ஒரு entrepreneur, can you give me results in 1 year? No. அப்போ நீங்கள் you shouldn't ask me that question. But we can see the success stories. Yeah. Right? You can see it. Yeah. We will continue to support. I think, of course, we see some people who has really succeeded. I mean, we followed some of our women entrepreneurs in their journey with a lot of love and privilege. So we can only wish them all the best and be there in that journey. One thing ஒன்று சொல்லணும், இன்னொன்று செய்கிறோம் நாங்கள் சோஷியல் மார்க்கெட்டிங் கேம்பெயின். அதை வேற சொல்ல விட்டுட்டோம். அது வந்து உண்மையாக என்னென்னா சமூகத்தில் இருக்கிற நெகட்டிவான பெர்செப்ஷன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா எங்கள் சமூகத்தில் என்னத்தை நாங்கள் டிக்னிஃபைட் ஜாப்னு சொல்கிறோம், ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப்னு சொல்கிறோம்னு சொன்னால் ஒரு சில ஜாப்ஸுக்கு தான். உதாரணமாக நாங்கள் டீச்சராக இருக்கிறத ஒரு டாக்டரா, இன்ஜினியரா, பேங்க்ல வேலை செய்யற, நாங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண எங்க பிள்ளை ஒரு என்டர்பிரினர் அப்படி சொல்றது பேரண்ட்ஸுக்கும் இல்லை, எங்களுக்கும் ஒரு தயக்கம். நான் அப்படி சொல்ல ஒரு கொஞ்சம் இதாக இருக்கு. அதாவது அதை நாங்கள் ஒரு கேரியர் பார்க்கல, ஸ்பெஷலி த யங் ஜெனரேஷனை. அப்போ நாங்கள் எங்களோட இதில் என்னன்னு சொன்னால் அது ஒரு என்ன சொல்கிற சமூகத்தால் எதுக்கு வேல்யூ கொடுக்குறாங்க, என்டர்பிரினர்ஷிப்புக்கு வேல்யூ கொடுக்கல. ஆனால் அதில் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, இனோவேஷன் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சக்ஸஸ் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் விதமான அது மொனோட்டனஸாக 8-4 மணி 4 மட்டும் மேலே செய்கிற வேலையாக இருக்குது. அது ஒரே கதிரையில் உட்காந்து. அப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது வந்து சோஷியல் மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்குள்ளால ஓகே ஆண்டர்பிரினர்ஷிப் ஆல்சோ இஸ் அ டீசென்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் கேரியர். அப்போ அதான் எங்களோட நோக்கம். அப்போ அதுக்கு சில விளிமியங்கள், இப்போ பொம்பளையில் இதில் பிஸ்னஸில் குட் இல்லை, நீங்கள் பொம்பளையில் பிஸ்னஸ் லீடராக வரையலாது, சில சவால்கள் இருக்குது. அப்போ அதுகளை நாங்கள் இந்த மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்குள்ளால் சில ஆக்டிவிட்டிஸ் சின்ன உங்களுக்கு தெரியும் ஃபோனம் தியேட்டர் நாங்கள் செய்தோம். அதுலேயும் ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கு
ஓகே உங்களுக்கு தெரியும் ஜெனரேஷனல் கேப் ஒன்று இருக்குது பேரண்ட்ஸுக்கும் இப்போ இருக்கிற ஜென்சியோ அல்லது அடுத்த ஜெனரேஷன் அப்ப அந்த ஜெனரேஷன் வந்து குயிக்கா எல்லாம் செய்யணும், நான் ஏற்படணும், குயிக்கா நான் பெரிய ஒரு ஆளாகிறேன், ஃபேமஸ் ஆகணும். அப்ப அவங்களோட டிசைர்ஸுக்கு நாங்க எப்படி இந்த இதுகளை பார்க்குறோம். அப்போ அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட நீட்ஸ் என்ன, பேரண்ட்ஸுக்கு எப்படி அவங்களையும் இவங்களைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, பிள்ளைகள விருப்பு வெறுப்பு. அப்போ பிள்ளை ஒன்று செய்யக்குள்ள பேரண்ட்ஸ் வந்து முடிவு எடுக்கிறவங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் எங்களோட சமூகத்தில். ஒரு பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து அந்த பிள்ளை எந்த கரியர் பார்த்து தொடங்கணும், எந்த ஸ்கூலுக்கு போகணும், எல்லா டிசிஷனும் எடுக்கிறது பேரண்ட்ஸ். அப்போ பேரண்ட்ஸ் வந்து டிசிஷன் மேக்கிங் செய்யக்குள்ள அவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு எடுக்கிறாங்களா, இல்லை மெட்டாக்கள் எனக்கு என்ன சொல்லணும், எந்த பிள்ளையை பற்றி என்ன சொல்லணும், என்னை பற்றி எதை மதிக்கணுமென்று யோசிச்சு எடுக்கிறாங்களா. அப்போ அந்த ஒரு அவேர்னஸை கொடுக்கணும். என்னென்னு சொன்னால் நான் ஒரு இன்ட்ரப்ட் பண்ணேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு 16 வருஷம் பேங்க்கில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பேங்கர், அடுத்து வந்து ஆண்டர்ப்ரனராக மாறுறேன். அப்போ பேங்க் சரி வராது, அடுத்த பிளாட்ஃபார்மை போடணும்னே நான் ரெடி பண்ணி மாறுறேன். இப்போ ரிசைன் பண்ண போகிறேன். 2 டேக்கு எனக்கு தடையாக இருந்தது எங்கள் அம்மா மட்டும்தான். இப்போ நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க, அம்மா தான் இல்லை அது அப்படி நிற்கலாம், பேங்க்ண்டா என்ன சொல்கிறது, வெளியில் என்ன சொல்கிறது, வெளியில் எப்படி கதைப்பாங்க, நீ உண்ட தொழில் செய்ய போகிறேன்டேக்கு அது என்னண்டு வெளியில் போய் சொல்கிறது. மற்றது அடுத்த பிரச்சனை வந்துச்சு, நீ களவெடுத்து போட்டு பேங்கால் நீ பாடிட்ட அம்மா பெரிய பிரச்சனை எனக்கு. நான் சொன்னேன் இல்லையம்மா, இது இப்படி நான் இந்த பிஸ்னஸ் இது நான் செய்ய போகிறேன். ஸ்டில் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் அதில் இல்லை. அவர் ரெடி இல்லை, ஆண்டர்ப்ரனராக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அவர் ரெடியே இல்லை. அவர் இப்போயும் எந்த உள்ள பேங்க்கில் ஒர்க்ன்றது தான் சொல்கிறதுக்கு ரெடியாக. எங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்கு உங்களோட ஸ்டோரியே ஒரு ஸ்டோரியா நல்ல சேலரியில இருந்தேன், வெரி கம்ஃபர்டபுளா இருந்தேன். அவங்க ரிஸ்க் எடுத்து தான் உங்களோட வேல்யூவை மாற்றி நான் கேட்டா, இப்போ நீங்கள் உங்களோட சஹோ கிரியேஷனில் எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கு? டிரெக்டா ஒரு 10 பேர், இன்டிரெக்டா ஒரு 5 பேர், 15 பேர். அப்போ அந்த அன்னைக்கு சாஹோன்னு போனாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் நீங்கள் கொடுத்தீங்க? நிறைய. அந்த வேல்யூ இப்போ நீங்கள் பேங்க்னா அது மட்டும் இல்லை, அம்மா கிட்ட இவன் பேங்க்கால இப்போ இது அவன் பேங்க்கில் ப்ராடக்ட் கொடுத்து பேங்க்கை ப்ராஃபிட்டை எடுத்துட்டு சம்பளம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாரு. ஆனால் இன்னைக்கு 10 பேருக்கு ஜாப் கொடுத்துருக்கு, 5 பேருக்கு இன்ஃபார்மலாக ஜாப் கொடுத்துருக்கு. உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இம்பேக்ட் கூட தானே? இம்பேக்ட் கூட திருப்பி வேலை வருமா? ஆனா இப்ப உங்களுக்கு ஆண்டர்ப்ரனர் இந்த பேங்க் என்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறது அதுக்கு நல்ல அதெல்லாம் உங்களுக்கு செல்லணும். உங்களுக்கு பேங்கிங் அட்வைஸோட வரையிலும் ஒரு ஆண்டர்ப்ரனர் ப்ரோக்ராம்க்கு. ஆனால் அந்த டாக்டர் வந்து இந்த நாளும் ஓகே மறந்து கொடுத்துட்டு இஸ் சப்போர்ட்டிங் கம்யூனிட்டி. ஆனால் யூ எஸ் ஆண்டர்ப்ரனர் யூ வில் ஆல்சோ சப்போர்ட் த கம்யூனிட்டி, யூ வில் கிவ் ஜாப்ஸ், யூ வில் கிரியேட் எக்கனாமிஸ், யூ வில் கிவ் அ ஸ்டேபிள் இன்கம். எல்லாரும் டாக்டர்ஸும் என்ஜினியர்ஸும் வந்தால் அதான் எங்களுக்கு இப்போ ஸ்கூலில் எடுத்தால் ஒரு 50 பிள்ளைகள் படிக்குது, 50 பேர் டாக்டராக வரையல, அது 50 பேர் ஒரு 2-3 வரையல. மிச்ச ஆட்களை பற்றி நாங்கள் யோசிக்கிறீங்கள, ஸ்கூலுக்கும் எத்தனை ஸ்கூல் இருந்து எத்தனை பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணது, எத்தனை மெடிக்கல் காலேஜ்னு தான் பிரின்சிபலுக்கும் டீச்சர்ஸுக்கும் டார்கெட்டே தவிர அதுலேருந்து விடுபடுற பிள்ளைகளை என்ன செய்ய போகிறீங்க, அவங்களுக்கு என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க, அந்த பிள்ளைகள் விட்டு போய் என்ன செய்கிற. அப்போ அந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப் என்ற விஷயத்த ஸ்கூல் லெவல்ல இருந்தே கொண்டு வர்றது ஒரு நல்ல விஷயம். அப்போ யாரைக்கிட அந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப் கிளப் வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். என்னென்னா ஸ்கூலில் விரும்பினால் மெம்பராக இருக்கலாம், எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணல, விரும்பினால் இருங்கோ. இப்போ உங்களுக்கு அந்த தாட்ஸ் அந்த இடத்துலேயே வருது. அப்போ உங்களுக்கு சாய்ஸ். நீங்கள் இப்போ ஏஎல்ல நான் பாஸ் பண்ணலைன்னா விழுந்து போக தேவையில்லை, மனம் உடைஞ்சு போக தேவையில்லை, சிலர் சூசைட் பண்ணுற முடிவுக்கு எடுக்கிறீங்க, அப்படி போகிறதில்ல. ஓகே அது போகலையா, நான் எனக்குன்ற ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிட்டு போகிறேன், நான் ஒரு ஐடியா இருக்குது, நான் அதை கொண்டே செய்கிறேன், ஓகே நான் போய் இங்கே சேரலாம் இங்கே. அப்போ அதுதான் எங்களுக்கு தேவை. இல்லை, நான் பேங்கை விட்டு நிற்கையும் நான் நம்பினது இந்த ஸ்கில்ல. ஓகே எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, நான் இங்கே அப்ளைச்சு கொள்ளுவேன்.
இந்த அந்த தோட் தான் ஸ்கில். இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இருந்த இது என்ன ஸ்கில். நல்ல வாய் இருக்குது, நல்ல ஐடியா இருக்குது, எங்கே போனாலும் பிழைச்சு கொள்ளலாம். மார்க்கெட்டிங் ஸ்கில். அதான் விஷயம். சந்தோஷம். வேலை நேரம் உங்களோட கதைச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காய்ச்சி என்னட்ட கேட்க போகிறீங்களா? நீங்கள் கேட்கலாம். SaHo Creations next vision. நெக்ஸ்ட் விஷன் ஒரு 50 பேர் வேலை கொடுக்கணும், இன்னும் நல்லா போகணும். ஒரு நடக்கிற ஒரு கம்யூனிட்டியில் ஒரு இம்பேக்ட் பண்ணுற ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கணும் என்றது தான் எங்களோட விஷன். அது அன்லிமிட்டட். ஏனெண்டா எங்கே ஒரு மீடியாண்டு பார்த்தாலும் நெகட்டிவிட்டி தான் இருக்கும், ஒரு நெகட்டிவிட்டி தான் இருக்கும். எங்கள் இடையில இப்போ பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவிட்டி தான் இருக்கும். அப்படியும் ஒன்று வேறத்தானே வேணும். அது ஒரு சமூகம் சார்ந்து வரைக்க இன்னும் நிறைய பேர் நல்லா பயனடைவாங்க. ஸோ அதுதான் எங்களோட விஷயம். ஒரு 50 பேர் வரணும், அது இன்னும் பெறணும். நாங்களும் உங்களோட பார்ட்னர் மாதிரி we will also support you wherever we can. Thank you so much. ரோசா, நான் நினைக்கிறேன் உங்களோட ஸ்டோரி வந்து சரியான பவர்ஃபுல் ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா பேங்க்ல she's trying to take you as one of her social marketing campaigns case studies. விட எந்த வாழ்க்கையை நான் சொல்லிக்கலாம் அது கூட பவர்ஃபுல். என்ன ட்ரூ ஸ்டோரி. அப்போ நீங்கள் சொல்லிக்கலாம், நான் கேட்குற ஆளும் வித்தியாசமாக திங்க் பண்ணும். அப்போ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஏற்கனவே இருக்கிறீங்க உங்களோட இதில். அதை விட இந்த கரியர் டெவலப்மெண்ட், கரியர் பார்த்துக்கும் நீங்கள் நான் நினைக்கிறேன் உங்களோட கான்ட்ரிபியூஷனை செய்யலாம் இந்த காலத்தில். கூப்பிடுங்க, கட்டாயம் செய்வோம். தேங்க்யூ வெரி மச். Thank you for this opportunity.